महानाम से सबों का मैं स्वागत करता हूं ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் எல்லாரையும் வரவேற்கிறேன். और परमेश्वर को धन्यवाद हो कि हम लगातार अय्यूब के किताब को अध्ययन करने की मौका परमेश्वर ने हमें दिया है. தேவன் இந்த யோபுவின் புத்தகத்தை தியானிக்க கொடுத்த வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி. और आज हम अय्यूब के 27 अध्याय को अध्ययन करेंगे. இன்றைக்கு நாம் யோபுவினுடைய 27வது அதிகாரத்தை தியானிப்போம். और उसे इस शीर्षक के तले हम अध्ययन करने जा रहे हैं. அதை இந்த தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். गॉडली पर्सन, ईश्वरीय मनुष्य करके उस शीर्षक के तले हम अध्ययन करेंगे. தேவ பக்தி உள்ளவர் என்ற தலைப்பின் கீழ் தியானிப்போம். हम जैसे हम करते आए हैं उस शीर्षक में से उस गॉडली एक शब्द को मैं इस्तेमाल करने के लिए चाहूंगा. நாம் செய்து வருகிறது போலவே அந்த தலைப்பிலே காணப்படுகிற காட்லி என்ற வார்த்தையின் அடிப்படையில் பார்ப்போம். और उनमें से लगभग 5 बातों को आपके दिए हुए पेपर में आप देख सकते हैं. அவைகளிலிருந்து 5 குறிப்புகளை நீங்கள் கொடுக்கப்பட்ட பேப்பர்ல பார்க்க முடியும். और उनमें से कुछ बातों के ऊपर मैं प्रकाश डालने के लिए कोशिश करूंगा. அவைகளிலிருந்து சில காரியங்கள் மேலே நான் விளக்கி பேசுவேன். और जैसे हम जानते हैं अय्यूब के पुस्तक में लगातार उसकी पीड़ा के बारे में और उनके मित्रों के संवादों को हम देखते आ रहे हैं. நாம் பார்த்தது போல யோபுவினுடைய அந்த கஷ்டங்கள் அல்லது உபத்திரவத்துக்கு பின்பு அவர்களுடைய சிநேகிதருடைய சம்பாஷணைகளை பார்க்கிறோம். और यहाँ 27 अध्याय में भी अय्यूब अपने मित्रों को उत्तर देते हुए आप देख सकते हैं. இங்கே 27வது அதிகாரத்திலேயும் யோபு தன்னுடைய சிநேகிதருக்கு प्रति उत्तरम சொல்லுகிறதை பார்க்கிறோம். और इस अध्याय के शुरुआत में आप अय्यूब के हालत को आप समझ सकते हैं. இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலே யோபுவின் நிலைமையை நீங்கள் பார்க்க முடியும். उसको मैं उस वचन को मैं पढ़ने के लिए चाहूंगा. அந்த वचनத்தை நான் வாசிக்கட்டும். उसका दूसरा वचन को अगर आप देखिएगा, இரண்டாவது वचनத்தை பாருங்கள். मैं परमेश्वर की जीवन को शपथ खाता हूं जिसने मेरा न्याय बिगाड़ दिया, अर्थात उस सर्वशक्तिमान के जीवन की जिसने मेरा प्राण कड़वा कर दिया. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியின் நாசிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்லுவதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை, என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமாவுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். तो यहाँ पे अय्यूब ये कहता है कि मेरा जीवन कड़वा से भर गया है. இங்கே யோபு இப்படி சொல்கிறான், என்னுடைய வாழ்வு கசப்பினால் நிறைந்திருக்கிறது. और वो इस प्रकार कहता है कि परमेश्वर ने मुझे इस स्थिति में लेके आया है. அவன் இப்படி சொல்கிறான், தேவன் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார். तो एक तरफ में अय्यूब के जीवन में जो बातें आई हैं उसको अगर हम समझेंगे, ஒரு புறத்திலே யோபுவின் வாழ்க்கையில வந்த காரியங்களை புரிந்து கொள்வோம். ये साधारण बात नहीं है. இது சாதாரணமானது அல்ல. उसके सारे बच्चे, उसका सारे लोग, सारी बातें खत्म हो चुकी हैं. அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஜனங்கள், அவனுடைய சொத்து எல்லாமே அழிந்தது. और खुद अपने स्वास्थ्य में भी बहुत एक बीमारी की हालत में वो आ गया है. அவனுடைய உடல்நிலையிலே ஒரு பெரிய வியாதிஸ்தரானான். तो इस प्रकार के एक परिस्थिति में आने के कारण वो कहता है कि मैं कड़वा से मैं भरा हूं. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்த பின்பு அவன் சொல்கிறான், நான் கசப்பினால் நிறைந்திருக்கிறேன். लेकिन इसके बावजूद इस 27वां अध्याय में एक बहुत ही एक सुंदर बात को अय्यूब पेश करता है. அப்படி இருந்தும் இந்த 27வது அதிகாரத்திலே யோபு மிக அருமையான காரியத்தை சொல்லுகிறான். वो एक उस प्रकार के एक कड़वी एक परिस्थिति में भी एक ईश्वरीय मनुष्य कैसा रहता है उसे वो दिखाता है. அதாவது அந்த கசப்பான சூழ்நிலையிலேயும் ஒரு தேவ பக்தி உள்ளவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. और इसलिए इस अध्याय में वो ईश्वरीय मनुष्य और एक भक्तिहीन के बीच में तुलना करते हुए आप देख सकते हैं. ஆகையால இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு தேவ பக்தி உள்ளவன், தேவ பக்தி அற்றவன் ரெண்டு பேருக்கும் இடையே வித்தியாசத்தை பார்க்க முடியும். इसलिए उसका 8वां वचन को अगर आप उसी अध्याय का पढ़िएगा, இதே அதிகாரத்தின் 8வது வசனத்தை பாருங்கள். अय्यूब कहता है, யோபு சொல்லுகிறான், जब परमेश्वर भक्तिहीन मनुष्य का प्राण ले ले तब यद्यपि उसने धन भी प्राप्त किया हो तो भी उसकी क्या आशा रहेगी. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? तो यहाँ पे एक भक्तिहीन मनुष्य के बारे में वो कह रहा है. இங்கே ஒரு பக்தி அற்ற மனிதனை குறித்து பேசுகிறான். और वो कहता है जब उसका प्राण चले जाता है, அவன் சொல்லுகிறான், அவன் ஆத்மா எடுபடும் போது वो अगर सारे धन को बटोर के वो रखने के बावजूद அவன் எல்லா பொருளையும் தேடி வைத்திருந்தாலும் उससे उसको क्या लाभ होने वाला है. அவைகளினால் இவனுக்கு என்ன லாபம்? हम जानते हैं प्रभु यीशु मसीह ने भी एक ऐसा दृष्टांत को कहा था நாம் அறிந்திருக்கிறபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட ஒரு உவமையை சொன்னார். कि एक धनवान व्यक्ति सारे चीजों को बटोर लिया
ஒரு ஐஸ்வர்யவான் எல்லா பொருட்களையும் சேகரித்தான். और उसने सोचा कि अभी भी मैं और धन को बटोरने के लिए मेरा जो कल्याण है उसको और उसको विस्तार करना है. அவன் சொல்லுவான், நான் இன்னும் சேர்த்து வைக்கிறதும்படியாக என்னுடைய களஞ்சியத்தை பெரிதாக்குவேன். लेकिन उसको ये कहा जाता है अगर उसी रात अगर उसका प्राण चले जाए ये सारी चीजें क्या लाभ की हैं. ஆனால் அவனிடத்துல சொல்லப்பட்டது என்ன, உன்னுடைய சேர்த்து வைச்ச எல்லா பொருட்களும் இந்த இரவிலே நீ மரித்து போனால் ஆத்துமா எடுபட்டால் என்னவாகும்? तो यहाँ अय्यूब एक बात के ऊपर जोर दे रहा है. இங்கே யோபு ஒன்றை அழுத்தி பேசுகிறான். हमारे बटोरे गए धन हमारे लिए कोई लाभ की नहीं है. நாம் சேர்த்து வைத்த ஐஸ்வர்யம் பொருள் நமக்கு லாபம் கொடுக்காது. लेकिन एक आत्मिक व्यक्ति जो परमेश्वर के प्रति जो भक्ति रखता है या उस परमेश्वर के मार्ग में चलता है वो महत्वपूर्ण है. ஆனால் ஒரு பக்தி உள்ளவன் தேவனுடைய வழியிலே போகிறானே, அந்த பக்தி அந்த காரியம்தான் மிக முக்கியமானது. तो उसी को मैं इस अध्याय में से दिखाने के लिए चाहूंगा. அதைத்தான் இந்த அதிகாரத்திலே பார்க்க போகிறோம். तीन बातों के ऊपर मैं प्रकाश डालने के लिए कोशिश करूंगा. மூன்று காரியங்களை குறித்து பேச முயற்சி எடுப்பேன். उस 27 अध्याय के 5 और 6 वचनों को मैं पहले में पढ़ रहा हूं. முதலாவது 27ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5वां वचन, ईश्वर ने न करे कि मैं तुम लोगों को सच्चा ठहराऊं, जब तक मेरा प्राण न छूटे तब तक मैं अपनी कराई से न हटूंगा. நீங்கள் பேசுறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். 6 वचन, मैं अपना धर्म पकड़े हुए हूं और उसको हाथ से जाने न दूंगा, क्योंकि मेरा मन जीवन के किसी दिन के लिए मुझे दोषी नहीं ठहराता. என் நீதியை கட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவு என் இருதயம் என்னை நிந்திக்காது. यहां अय्यूब एक बात को कह रहा है. யோபு ஒன்றை சொல்லுகிறான், जरूर मेरा जीवन एक कड़वापन के हालत में परिस्थिति में आ गया है, இது உண்மைதான், என்னுடைய வாழ்வு ஒரு கசப்பான சூழ்நிலையிலே வந்திருக்கிறது. लेकिन उसके बावजूद वो क्या कह रहा है उसको ध्यान दीजिएगा. அப்படி இருந்தும் அவன் சொல்லுகிறதை பாருங்கள். वो 5वां वचन के पिछले भाग में देखिएगा. 5ஆம் வசனத்தின் பின் பகுதியை பாருங்கள். जब तक मेरा प्राण न छूटे तब तक मैं अपनी कराई से न हटूंगा. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். वो ये कह रहा है मैं अपने उस कराई से उस सीधे बातों से अंत तक मैं नहीं हटूंगा. அவன் சொல்லுகிறான், அந்த உத்தமத்திலிருந்து நான் கடைசி வரை வைக்கும் விலகேன். अगर आप याद करिएगा पहले अय्यूब के पहले अध्याय में इसी बात को लेकर के वहां शैतान वहां पे खड़ा है परमेश्वर के पास. ஞாபகத்துக்கு கொண்டு வாருங்கள், முதலாவது அதிகாரத்திலேயே இந்த விஷயத்தை வைத்து தான் சாத்தான் அவனை குற்றப்படுத்தும்படி வந்தான். और वहां परमेश्वर अय्यूब के बारे में कहता है कि मेरा एक मनुष्य है जो करा और सीधा मनुष्य है. அங்கே தேவன் அவனை குறித்து சொல்கிறார், எனக்கு ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமானவன். लेकिन शैतान परमेश्वर से कहता है आपने उसे बाड़ा बांध के रखा, सुरक्षित रखा, आशीषित रखा, इसलिए वो करा और सीधा है. ஆனால் சாத்தான் சொல்கிறான், நீரோ அவனுக்கு வேலி அடைத்து நீர் அவனை பாதுகாத்து வைத்திருக்கிறபடியினாலே அவன் இப்படியாக உத்தமமும் சன்மார்க்கனுமாயிருக்கிறான். तो अय्यूब के जीवन में ये सारी परीक्षाएं क्यों आई हैं? யோபுவின் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வந்தது? ताकि परमेश्वर शैतान को दिखाने के लिए चाहते हैं कि ये अय्यूब उसके ऊपर आशीष रहे या ना रहे, सुरक्षा रहे या ना रहे, तो भी वो खरा और सीधा मनुष्य रहता है. தேவன் நிரூபிக்க விரும்புகிறார், யோபுவுக்கு பாதுகாப்பு இருக்கோ இல்லையோ, அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டோ இல்லையோ, ஆனாலும் உத்தமத்தில் இருப்பான் என்று. यहाँ हम इतने सारे अध्यायों को पार करके उनके मित्रों के कई एक बातों को सुनने के बाद अय्यूब इस बात को कहता है. நாம் இங்கே சிநேகிதருடைய எல்லா பேச்சுகளையும் கேட்ட பின்பு அல்லது யோபு சம்பாஷணைகள் எல்லாம் கேட்ட பின்பு இந்த காரியத்துக்குள்ளே வருகிறான். वो कहता है कि मैं अंत तक मैं उस कराई में मैं रहना चाहता हूं, उससे मैं नहीं हटूंगा. அவன் சொல்கிறான், நான் என் உத்தமத்திலே கடைசி வரைக்கும் என் ஆவி பிரிய மட்டும் நிற்பேன். हमारे आत्मिक जीवन को अगर तोड़ना है, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறுத்து பார்க்க வேண்டும் என்றால் हमारे शुरुआत के दिनों के रख के नहीं, நம்முடைய ஆரம்ப கால வாழ்க்கையை வைத்து அல்ல, लेकिन कई सालों के बाद हम अंत तक हम कैसे हम चलते हैं
हैं उससे हम उसको जान सकते हैं। ஆனால் கடைசி வரைக்கும் நாம் எப்படியாக போய் கொண்டிருக்கிறோம் அதை வைத்து தான் அறிய முடியும். और उसी को पौलुस गलातियों की पत्री में पौलुस लिखता है, அதைத்தான் பவுல் எழுதும் பொழுது கலாத்தியருக்கு எழுத நிருபத்தில் எழுதுகிறார். गलातियों उसका 3 अध्याय को अगर आप देखिएगा, கலாத்தியர் 3வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் और उसका 3 वचन को मैं पढ़ रहा हूं, அதனுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். क्या तुम ऐसे निर्बुद्धि हो कि आत्मा की रीति पर आरंभ करके अब शरीर की रीति पर अंत करोगे? ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? तो यहाँ गलातियों को देख करके पौलुस ये कह रहा है, கலாத்தியரை பார்த்து பவுல் சொல்லுகிறான், आपने आत्मा की रीति से अपने आरंभ तो किया, वो अच्छा बात है, நல்ல காரியம், நீங்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணினீர்கள். लेकिन अभी आपका अंत कैसे हो रहा है? ஆனால் இப்பொழுது உங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது? क्या आप शरीर की रीति पे अंत करना चाहते हैं? நீங்கள் மாம்சத்தினாலே முடிவு அடைய போகிறீர்களா? इसका मतलब जरूर हमारा शुरुआत अच्छा और भला हो सकता है, உண்மையிலே நம்முடைய ஆரம்பம் நன்றாய் இருக்கலாம், लेकिन हम लगातार हम क्या उसी बातों में कराई में परमेश्वर के प्रति विश्वास योग्यता में हम स्थिर हैं? ஆனால் கடைசி வரைக்கும் தேவனை குறித்து உண்மையிலேயும் அந்த உண்மைத்திலே நாம் நிலைத்திருக்கிறோமா? तो उसी बात के ऊपर यहाँ यूं पहले जोर दे रहा है, அந்த காரியத்தை தான் யோபு இங்கே அழித்து பேசுகிறான். முதலாவது, आखिरी तक हमें विश्वास योग्य रहना, கடைசி வரைக்கும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும். आगमन के बारे में, अंतिम दिनों के बारे में जो प्रभु यीशु मसीह ने कहा था, கடைசி நாட்கள் அல்லது வருகையை குறித்து இயேசு சொல்லும் பொழுது उसे मत्ती से सुसमाचार उसके 24वें अध्याय में आप देख सकते हैं, அதை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். उस 24वें अध्याय में यीशु मसीह उनके आगमन के पहले अंतिम दिनों में संसार में जो बातें घटेगी उसको यीशु मसीह कहते हैं। அங்கே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்தில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து பேசுகிறார். जो वो कहते हैं कि क्लेश और सारी वो पीड़ाएं बढ़ेगी करके वो कहते हैं, அவர் சொல்கிறார், உபத்திரவங்களோடு கூட இன்னும் வேதனைகள் பெருகும். लेकिन उसी संदर्भ में वो इस प्रकार वो प्रभु कहते हैं, அதே சூழ்நிலையிலே இயேசு சொல்லுகிறார். 24वें अध्याय का 9 वचन से मैं पढ़ रहा हूं, 24ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். तब वे क्लेश देने के लिए तुम्हें पकड़वाएंगे, तुम्हें मार डालेंगे और मेरे नाम के कारण सब जातियों के लोग तुमसे भय रखेंगे। அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். 10वां वचन, तब बहुत से ठोकर खाएंगे और एक दूसरे को पकड़वाएंगे और एक दूसरे से भय रखेंगे। அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். और 12वां वचन, अधर्म के बढ़ने से बहुतों का प्रेम ठंडा पड़ जाएगा। 12வது வசனம், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். तो यहाँ पे यीशु मसीह ये कह रहे हैं, संसार में संकट और क्लेश बढ़ेगा, लोगों का हालत क्या होगा, उनका जीवन कैसा रहेगा। இங்கு இயேசு சொல்லுகிறார், உபத்திரவங்களும் பாடுகளும் ஜனங்களுக்கு பெருகி போகும் பொழுது அந்த நேரத்தில் ஜனங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? लोग क्या कर रहे हैं? दूसरों को पकड़वा रहे हैं, ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கிறார்கள், दूसरों को मार डाल रहे हैं, ஒருவரை ஒருவர் கொண்டு போடுகிறார்கள், दूसरों के प्रति भय रख रहे हैं, ஒருவரை ஒருவர் பகைக்கிறார்கள். और ये प्रभु कहता है सब प्रेम ठंडा हो जाएगा। ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு தணிந்து போம். तो ये परिस्थिति अंतिम दिनों में होगी करके यीशु ने कह दिया। இயேசு சொல்லிவிட்டார், இந்த நிலைமை கடைசி நாட்களிலே இருக்கும். इसको कह के 13 वचन में यीशु क्या कह रहे हैं? இதை சொல்லிவிட்டு 13ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார்? परंतु जो अंत तक धीरज धरे रहेगा उसी का उद्धार होगा। முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். हालेलुया। அல்லேலூயா. यीशु क्या कह रहे हैं? ये सारी बातें होगी, लेकिन जो अंत तक जो धीरज धरेगा उसका उद्धार होगा। இயேசு சொல்கிறார், இவை எல்லாம் நடக்கும், ஆனால் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். तो क्या मैं अंत तक धीरज धरने के लिए, अंत तक विश्वास योग्य रहने के लिए अपने को अर्पण किया हूं? நான் கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவனாய் அல்லது கடைசி வரைக்கும் ரட்சிப்பை காத்துக்கொள்ள நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? या क्लेश और संकट आएगा हम पीछे हटने वाले हैं?
அல்லது உபத்திரவும் பாடுகளுக்கு மத்தியிலே பின்வாங்கி விடுவோமா? जो लोग प्रभु के पास सिर्फ कुछ बातों को पाने के लिए यीशु के पास आते हैं, எந்த ஜனங்கள் இயேசுவினிடத்தில் எதையாவது பெறலாம் என்று வருகிறார்களோ, वे उनके जीवन में जब उनकी बातें पूरी नहीं होती हैं या कोई संकट या क्लेश उनके जीवन में जब आएगा, அவருடைய வாழ்க்கையிலே அவர் நினைத்தது நடக்கவில்லை அல்லது உபத்திரவமோ பாடுகளோ வரும்போது वे अपने विश्वास से पीछे हट जाएंगे। அவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகுவார்கள். कई लोगों के जीवन में इसे हम देख सकते हैं, அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து இதை நாம் பார்க்க முடியும். उनके जीवन में परमेश्वर के आशीष और बातें जब रहती हैं तब वे खुश रहेंगे, आनंदित रहेंगे, भक्ति के साथ रहेंगे। அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய காரியமும் நிறைந்து இருக்கும் பொழுது பக்தி உள்ளவர்களாக தேவனை பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள். लेकिन थोड़ा सा हानि आ जाए, थोड़ा सा संकट और क्लेश आ जाए, वे एकदम दुखित और एकदम पीछे हट जाएंगे। ஆனா கொஞ்சம் பாடுகள் கொஞ்சம் தீமைகளை அவர்கள் காணும் பொழுது துக்கப்பட்டு பின்வாங்கி விடுவார்கள். जरूर अय्यूब का किताब हमें दूसरों के प्रति उस बर्ताव के ऊपर ज्यादा जोर देता है। உண்மைதான், இந்த யோபுவின் புத்தகம் பிறரோடு அணுகுமுறையை குறித்து அதிகம் சொல்லுகிறது. लेकिन उसके साथ ही क्लेश और संकट में मैं किस प्रकार आत्मिक जीवन को व्यतीत करता हूं उसको भी हमें सिखाती है। ஆனால் அதே சூழ்நிலையிலே இந்த பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதையும் காண்பிக்கிறது. इसलिए शुरुआत के अध्यायों में अय्यूब ने जो बात को कहा फिर से उसको मैं याद दिलाने के लिए चाहूंगा। ஆகையினாலே ஆரம்ப நாட்களிலே யோபு சொன்ன வார்த்தைகளை ஞாபகமூட்ட விரும்புகிறேன். वो अपने पत्नी को देख करके कहता है, अगर हमने परमेश्वर से अच्छे भले बातों को अगर हमने पाया है तो बुराई को भी हम क्यों ना पाएं। தேவ கரத்திலிருந்து நன்மைகளை பெற்ற நான் ஏன் தீமைகளை பெறக்கூடாது? जरूर अय्यूब उसके कारण क्यों परमेश्वर उसको भेजा उसको कारण को नहीं समझ रहा है। இது உண்மைதான், அந்த தீமை அல்லது அந்த தீங்கு ஏன் வந்தது என்ற காரணம் அவனுக்கு தெரியாது. लेकिन उसके बावजूद उस बात से निश्चित है कि परमेश्वर मेरे जीवन में बुराई को होने देने के बावजूद मैं अपने खराई में स्थिर रहूंगा। ஆனால் யோபு ஒன்றை நிச்சயித்திருக்கிறான், இத்தனை தீமைகளை தேவன் அனுமதித்திருந்தும் என்னுடைய வாழ்க்கையில உத்தமத்திலே நிலைத்திருப்பேன். तो हमें लगातार यानी केवल शुरुआत में लगातार और अंत तक हमें विश्वास योग्यता में स्थिर रहना जरूरी है। நாம் ஆரம்பத்திலே மாத்திரமல்ல கடைசி வரைக்கும் விசுவாசத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். और पिछले साल यानी 2020 में मैं सेवकाई में आके लगभग 20 साल को मैंने पूरा किया था बिहार आके। நான் கடந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு இந்த பீகாருக்கு வந்து என்னுடைய ஊழியத்திலே 20 ஆண்டுகள் நிறைவேறின. और इसलिए 2020 तो लॉकडाउन भी था 2020ஆம் ஆண்டு லாக்டவுனாக இருந்தது. और इसलिए ज्यादा समय मेरे पास रखा क्योंकि मैं कहीं भी मैं यात्रा नहीं किया उस साल में। அந்த வருடத்திலே அங்கேயும் இங்கேயும் பிரயாணம் பண்ண முடியவில்லை, நேரம் அதிகமாக இருந்தது. और इसलिए उस साल में ज्यादा देर मैंने अपने आप को जांचने के लिए मैंने अपने को अर्पण किया। ஆகையினாலே அந்த ஆண்டிலே என்னை நானே பரிசோதிக்க என்னை ஒப்புக் கொடுத்திருந்தேன். कि प्रभु 20 साल में सेवा में आया हूं, मैं अपने को जांचने के लिए चाहता हूं। ஆண்டவரே 20 ஆண்டுகள் ஊழியத்துக்கு வந்துவிட்டேன், இப்பொழுது என்னையே நான் சோதித்தறிய போகிறேன். ताकि मैं शुरुआत के बातों के ऊपर निर्भर होके आगे बढ़ना नहीं चाहता। ஏனென்றால் ஆரம்ப கால அந்த அர்ப்பணிப்பை அந்த விசுவாசத்தை வைத்தே நான் முன்னேற விரும்பாமல், लेकिन वर्तमान समय में भी आपके और नजदीक में मैं रहने के लिए चाहता हूं। இந்த நிகழ்காலத்திலேயும் இந்த நேரத்திலேயும் அண்டையிலேயே இருக்க விரும்புகிறேன். और उस समय परमेश्वर ने लगभग 2 या 3 बार एक घटना को मुझे याद दिलाया था जो मेरे शुरुआत के दिनों में हुआ था। அப்பொழுது 2 அல்லது 3 முறை ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு சம்பவங்களை எனக்கு ஞாபகப்படுத்தி வந்தார். ஆரம்ப காலத்தில் நடந்த சம்பவம் அது. जब मैं पहले बार बिहार में आया था, मुगल सराय में उतर के ट्रेन पकड़ के लोकल गाड़ी पकड़ के डेरी ऑनसन में आया था। நான் முதலாவது முறை பீகாருக்கு வந்தபோது முகல்சராய் ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல இறங்கி அங்க இருந்து லோக்கல் ட்ரெயின் பிடித்து நான் இங்கே डेरी ऑनसन வந்தேன். फिर डेरी ऑनसन से यहां ले आने के लिए गाड़ी आई थी, उससे मैं कैंपस आकर के उतरा था। திரும்ப डेरी ऑनसनல இருந்து கேம்பஸ் கொண்டு வருவதற்காக ஒரு வெஹிக்கிள் வந்தது, அந்த வண்டியில இருந்து கேம்பஸ்ல இறங்கினேன். और जैसे मैं उतरा, शायद आप में से कई लोग नहीं जानते होंगे, बड़े भैया उन दिनों में जो अभी का दया सागर है वहां रहते थे। அநேகருக்கு இது தெரியாது. பெரியண்ணன் அந்த நாட்களிலே பெரியண்ணன் நம்முடைய தயாசாகர் இங்க பில்டிங் இருக்கிறதே அதுல கீழே உள்ள வீட்டில இருந்தார்கள். वो गाड़ी ठीक उनके घर के आगे जो गेट है वहीं पे आके रुकी और मैं नीचे उतरा। அந்த வண்டியானது அதுல பெரிய மெயின் கேட் இருக்கிறதே அதுல கரெக்ட்டா நின்றது, நான் அதுல இறங்கினேன். और जैसे मैं उतरा, मुझे स्वागत करने के लिए एक जन वहां पे खड़े थे। நான் இறங்கின பொழுது என்னை வரவேற்க ஒருவர் நிற்கிறார். அங்கே कोई बड़ा आदमी वहां नहीं खड़ा था। ஒரு பெரிய
மனுஷன் அங்கே இல்லை. 4 साल के 4 या 5 साल की छोटी लड़की वहां पे खड़ी है. ஒரு 5 வயது நிரம்பிய ஒரு பெண் சின்ன பிள்ளை அங்க நிக்கிறா. वो कौन थी? बड़े भैया का बेटी ऑलिव वहां पे खड़ी थी. அது யார்? பெரியண்ணனுடைய மகள் ஆலிவ் அங்கே நின்றாள். वो प्रभु के पास वो 7 उम्र होने के उस समय में वो चली गई है. அவள் ஆண்டவரிடத்துல 7வது வயதிலேயே கடந்து சென்று விட்டாள். और वो वहां पे खड़ी थी. वही मैं यहाँ कैंपस में बिहार में जम्स में आके मुलाकात किया, पहला व्यक्ति वही रही. ஜம்ஸுக்கு வந்த பொழுது என்னை சந்தித்த முதலாவது ஒரு மனிதன் அல்லது மனுஷி யார் என்றால் அந்த பிள்ளைதான். तुरंत मुझे देखे, जो ऑलिव को लोग जानते हैं वे जानते हैं कि वो कितना बोलती थी, बहुत एकदम बोलने वाली अच्छी एक लड़की थी. ஆலிவை குறித்து அறிந்தவர்கள் சொல்லுவார்கள் அவள் மிகவும் நேர்த்தியாய் திறமையாய் பேசக்கூடியவள். और मुझे देख करके उसने 2 सवाल किया. छोटी लड़की है, 2 सवाल मुझे देख के की. சின்ன பிள்ளை என்னை பார்த்து 2 கேள்வி கேட்டாள். पहले उसने पूछा आपका क्या नाम है, உங்கள் பெயர் என்ன, और आपका नाम क्या है, आप कहां से आ रहे हैं. நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள். और मैंने अपने नाम बताया, मैं कहां से आया उसको मैंने बताया. முதலாவது கேள்வி எங்கே இருந்து வருகிறீர்கள், பெயர் என்ன, அதையெல்லாம் நான் சொன்னேன். दूसरा उसका सवाल और बहुत गंभीर रहा. இரண்டாவது கேள்வி மிகவும் ரொம்ப பயங்கரமான ஒரு கேள்வி. देख के पूछने लगी आप क्यों यहां पर आए हैं. கேட்டால் நீ இங்க ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள். मुझे तो एकदम धक्का लगा, छोटी लड़की है, मुझे देख करके ऐसे सवाल कर रही है. எனக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்வு, ஏன் சின்ன பிள்ளை இப்படி கேள்வி கேட்கிறாள் என்று. और वो मुझे नहीं मालूम था कि वो बड़े भैया का उनका बेटी है, वो मुझे नहीं मालूम था. எனக்கு தெரியாது பெரியண்ணனுடைய மகள் என்று சொல்லி. लेकिन वो एकदम सीधे सवाल पूछ रही, आप क्यों यहाँ पर आए हैं. ஆனா நேரடியா கேட்டால் ஏன் இங்கே வந்தீர்கள். तो मैंने उससे कहा कि मैं मिशनरी के रूप में सेवा करने के लिए यहाँ पे आया हूँ. सारे बातों को उसको मैंने कहा. நான் எல்லாவற்றையும் சொன்னேன், மிஷனரியாக ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். और पिछले साल लगभग 20 साल के बाद उस घटना को परमेश्वर ने याद किया, जबकि बीच में मैं उसको भूल गया था. நான் இடையில மறந்து போன சம்பவம் அது. ஆனால் கடந்த ஆண்டு அந்த லாக்டவுன் பீரியட்ல தேவன் சம்பவத்தை ஞாபகம் கொண்டு வந்தார். और उस सवाल को परमेश्वर ने मुझसे फिर से किया. அந்த கேள்வியை தேவன் திரும்ப என்னிடத்தில் கேட்டார். जो पिछले साल में जब कभी मैं प्रार्थना के लिए मैं अपने को सौंप रहा था, கடந்த ஆண்டு எப்பொழுதெல்லாம் ஜெபத்திற்கு என்னை ஒப்புக் கொடுத்தேனோ उन दिनों में बारंबार परमेश्वर उस ऑलिव के शब्द को मुझे याद दिला रहे थे. அந்த நாட்களில் தேவனாய் கர்த்தர் ஆலிவின் வார்த்தைகளை எனக்கு ஞாபகம் ஊட்டி வந்தார். कि मरियोश तुम क्यों यहाँ पर आया है. மரியோஸ் நீ வந்தது ஏன். इसका मतलब परमेश्वर मुझसे ये सवाल कर रहा था कि शुरुआत में जो तुम्हारा अर्पण था, जो मकसद के लिए तुम आया था, அதாவது நீ ஆரம்பத்தில் அர்ப்பணிப்போடு ஒப்புக் கொடுத்து வந்தாயே, क्या अभी भी उसी अर्पणता के साथ उसी मकसद में क्या तुम स्थिर हो. அந்த அர்ப்பணிப்பிலே அந்த நோக்கத்திலேயே நிலைத்திருக்கிறாயா. तो मैं अपने आप को एक ताजगी के साथ अर्पण करने के लिए उसने मुझे सहायता किया. அப்பொழுது கர்த்தர் என்னை ஒரு புதுமையாக அர்ப்பணிப்பதற்கு உதவி செய்தார். इसको मैं क्यों इसके यहाँ पे कह रहा हूँ. ஏன் நான் சொல்லுகிறேன். जैसे अय्यूब कहता है, ना केवल शुरुआत में अंत तक मैं विश्वास योग्य रहना चाहता. யோபு சொல்லுகிறானே, ஆரம்பத்துல மாத்திரமல்ல முடிவு பரியந்தமும் நான் உத்தமத்துல இருப்பேன். ना केवल मेरे आशीषित और सुरक्षित परिस्थितियों में, संकट और क्लेश की परिस्थितियों में भी मैं खरा और सीधा रहने के लिए चाहता. எனக்கு எல்லாம் இருந்த சூழ்நிலை அல்லது எனக்கு ஆசீர்வாதமான சூழ்நிலை அப்போது மாத்திரமல்ல ஒன்றும் இல்லாமல் இருந்த போதும் அப்படி இருப்பேன். तो उन बातों के लिए हम अपने को अर्पण करने पाए. அப்படி என்றால் அந்த காரியத்துக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். दूसरे एक बात को भी मैं उस अध्याय में दिखाने के लिए चाहूंगा. இரண்டாவது ஒரு காரியத்தை அந்த அதிகாரத்திலிருந்து சொல்ல போகிறேன். उसी 27 अध्याय अय्यूब का उसका 4 वचन को देखिएगा. யோபு 27 4வது வசனத்தை பாருங்கள். मैं पढ़ रहा हूं. मैं ये कहता हूं कि मेरे मुंह से कोई कुटिल बात न निकलेगी और न मैं कपट की बातें बोलूंगा. 27 का 4. 27 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தமிழிலே 3வது வசனம், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. तो दूसरा यहाँ पे अय्यूब अपने बातों के बारे में वो कहता है. இங்கே யோபு தன்னுடைய பேச்சை குறித்தவன் பேசுகிறார். एक ईश्वरीय मनुष्य का चिन्ह क्या है, लक्षण क्या है. ஒரு தேவ பக்தி உள்ளவனுடைய அடையாளம் என்ன. वो कहता है मैं अपने मुंह से कोई कुटिल बात ना निकलेगी और ना मैं कपट की बातें बोलूंगा. அவன் சொல்லுகிறான், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. तो पहला विश्वास योग्यता के बारे में उसने कहा. முதலாவது faithfulness, உண்மையை குறித்தவன் பேசினான். अभी दूसरा एक ट्रूथफुलनेस के बारे में, सच्चाई के बारे में वो यहाँ पे कह रहा है. இரண்டாவது truthfulness, அதாவது சத்தியம், அதை குறித்தவன் பேசுகிறான். ये इस परिस्थिति को थोड़ा समझिएगा. இந்த சூழ்நிலையை கொஞ்சம் நோக்குங்கள். जब आपके जीवन में कोई क्लेश या संकट आए, உங்கள் வாழ்க்கையிலேயே உபத்திரவமோ கஷ்டமோ வரும்போது, उन परिस्थितियों
परिस्थितियों में भी अगर आपका हानि होने के बावजूद आप सच्चाई बोलने वाले क्या हम रहते हैं? அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தீமை வந்தாலும் உண்மை சொல்லுகிறவர்களா? तो वहां क्या कभी कभी परिस्थिति में लोग क्या कर देते हैं? சில நேரங்களில் சூழ்நிலை வரும்போது ஜனங்கள் என்ன செய்து விடுவார்கள்? परिस्थिति के अनुसार अपने वचन को बदल देंगे। சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் பேச்சை மாற்றுவார்கள்। क्या क्यों? ताकि वो उस परिस्थिति में से वे बच निकले। காரணம் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கொள்ள वो झूठ बोल के भी उस बात में ना पड़ने के लिए कोशिश करेंगे। பொய்யாவது சொல்லி அந்த காரியத்துல மாட்டிட கூடாதுன்னு நினைப்பாங்க। लेकिन एक ईश्वरीय मनुष्य का लक्षण क्या है? ஆனால் தேவபக்தி உள்ளவனுடைய அடையாளம் वो अपने मुंह से कुटिल बातों को, कपट बातों को या झूठ की बातों को किसी भी परिस्थिति में नहीं बोलने वाला। அவன் தன்னுடைய உதடுகள் வழியாக தீமையின் காரியங்களை அல்லது கபடத்தின் காரியங்களை பொய்யை சொல்ல மாட்டான்। यीशु मसीह ने इस प्रकार कहा था हमारे शब्दों के बारे में। இயேசு கிறிஸ்து நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து சொன்னார்। तुम्हारा जो भी शब्द है वो हाँ या ना रहे। உன்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆம் என்றும் இல்லை என்றும் இருப்பதாக। दोनों को मिलाएंगे वहां पे समस्या है। ரெண்டையும் கலந்து பேசினால் பிரச்சனை। इसका मतलब मैं सीधाई के साथ, सच्चाई के साथ बोलने के लिए मुझे अर्पण करना है। ஆகையினாலே நான் நேரடியாக உண்மையோடு பேச அர்ப்பணிக்க வேண்டும்। एक वचन को पत्रस जो कहता है उसकी पहली पत्री में उसको मैं दिखाने के लिए चाहूंगा। பேதுரு 1 பேதுருவிலே எழுதுகிற அந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டும்। उसका 3 अध्याय और उसका 16 वचन को अगर आप देखिएगा, 1 பேதுரு 3:16 वो कहता है और विवेक भी शुद्ध रखो, इसलिए कि जिन बातों के विषय में तुम्हारी बदनामी होती है उनके विषय में वे जो मसीह में तुम्हारे अच्छे चाल चलन का अपमान करते हैं लज्जित हों। கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாயிருங்கள்। तो यहाँ पत्रस एक ऐसी स्थिति को यहाँ दिखा रहा है பேதுரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை காண்பிக்கிறான்। जहाँ एक आत्मिक व्यक्ति के प्रति एक गलत बातें बोली जा रही हैं, वो बदनाम किया जा रहा है। ஒரு ஆவிக்குரியவனை குறித்து தவறான வார்த்தைகள் அல்லது நிந்தையான பேச்சு எடுக்கப்படுகிறது। उस परिस्थिति में पत्रस क्या कह रहा है? அந்த சூழ்நிலையிலே பேதுரு என்ன சொல்கிறான்? वो तुम्हारा बदनाम क्यों न हो, உனக்கு ஒருவேளை நிந்தையா இருந்தாலும் तो भी तुम अपने कराई में, सीधाई में तुम स्थिर रहना। அப்படி இருந்தும் உன்னுடைய உத்தமத்திலே உன்னுடைய நேர்மையிலே நீ தவறி விடாமல் இரு। उसके लिए वो कहता है अपने शुद्ध विवेक को तुम छोड़ना नहीं, உன்னுடைய நல் மனசாட்சியை விட்டு விடாதே। और उस शुद्ध विवेक को समझने के लिए कुछ वचनों के पहले अगर आप पढ़िएगा, அந்த நல் மனசாட்சியை குறித்து புரிய சில வசனங்களுக்கு முன்னதாக வாசியுங்கள்। उस 10वां वचन में वो एक बात को कहता है, 10வது வசனத்தில் அவன் ஒன்றை சொல்லுகிறான்। जो कोई जीवन की इच्छा रखता और अच्छे दिन देखना चाहता है वो अपनी जीभ को बुराई से, अपने होंठों को छल की बातें करने से रोके रहे। ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்க। और 11 में कहता है वो बुराई का साथ छोड़े, भलाई ही करे, मेल मिलाप को ढूंढे और उसको यत्न में रहे। 11வது வசனத்திலே பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன்। तो यहाँ एक शुद्ध विवेक को बनाए रखने की रहस्य को वो कहता है। இங்கே நல்மனசாட்சியை தக்க வைத்துக் கொள்ள ரகசியத்தை சொல்லுகிறான்। कहता है तुम्हारा बदनाम भी लोग क्यों ना करे, ஜனங்கள் உன்னை தூஷித்தாலும் और तुम्हारे विरोध में लोग बातों को और सारी चीजों को क्यों न रचाए, உனக்கு விரோதமாய் பலவிதமான காரியங்களை சொன்னாலும் तुम अपने ओंठों में छल की बातों को ना निकालना, நீ உன்னுடைய வாயிலிருந்து கபடத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லாதே। और बुराई का साथ नहीं, तुम अंत तक भलाई के साथ देना। நீ தீமையோடு அல்ல கடைசி வரைக்கும் நன்மையே பற்றிக்கொள்। इसको कह के 12 वचन में पत्रस कहता है, அதை சொல்லி 12ல பேதுரு சொல்லுகிறான், क्योंकि प्रभु की आंखें धर्मियों पर लगी रहती हैं। ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது। इसका मतलब हमारे परमेश्वर की आंखें हमारे ऊपर लगा रहता है। தேவனுடைய கண்கள் நம்மேலே நோக்கமாயிருக்கிறது। ये विचार हमारे मन में जब रहेगा, இந்த எண்ணம் நம்முள்ளத்துல இருக்கும்போது लोग हमें देखे या ना देखे, ஜனங்கள் நம்மை பார்க்கறாங்களோ பார்க்கவில்லையோ,
வேண்டியதோ लोग हमें बदनाम करे या हमारे अच्छे बातों को हमारे बारे में कहे, ஜனங்க நம்மை குறித்து நல்லவைகளை பேசுறாங்களோ அல்லது தூஷிக்கிறாங்களோ, अगर परिस्थिति अच्छा रहे या बुरा रहे, சூழ்நிலை நல்லதோ கெட்டதோ, मैं उस सच्चाई में ट्रूथफुलनेस में स्थिर रहने के लिए अपने को सौंपूंगा। நான் அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் உண்மையிலேயே நிலைத்திருக்க ஒப்பு கொடுப்பேன். और तीसरे एक बात को कह के मैं अंत करने के लिए चाहूंगा। அந்த மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். उसी 27 अय्यूब का 27 अध्याय का 10वां वचन को अगर आप पढ़िएगा, அதே யோபு 27வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். कहता है, क्या वो सर्वशक्तिमान में सुख पा सकेगा और हर समय परमेश्वर को पुकार सकेगा? அவன் சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருப்பானோ, அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ. वो एक भक्तिहीन के बारे में यहाँ जरूर कह रहा है। உண்மையிலேயே பக்தி இல்லாதவனை குறித்து பேசுகிறான். कह रहा है अगर भक्तिहीन के जीवन में संकट या क्लेश अगर आ जाए, அவன் சொல்கிறான், ஒரு பக்தி இல்லாதவனுடைய வாழ்க்கையிலே உபத்திரம் என்று வரும்போது वो क्या करेगा? परमेश्वर में वो सुख नहीं पाएगा, वो आनंदित नहीं रहेगा, அவன் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாய் இருக்க மாட்டான். और परमेश्वर से वो नहीं पुकारेगा, தேவனிடத்துல வேண்ட மாட்டான். इसको कहने का कारण क्या है? இதை ஏன் சொல்லுகிறான் என்றால், अय्यूब ये कह रहा है, मेरे जीवन में संकट और क्लेश क्यों न आए, என்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, तो भी मैं परमेश्वर में मैं आनंदित रहूंगा, परमेश्वर में वो सुख को मैं पाऊंगा। நான் தேவனிற்குள் சந்தோஷமாயிருப்பேன், மனமகிழ்ச்சியாயிருப்பேன். इसका मतलब I'll be delightful in the Almighty, मैं परमेश्वर में आनंदित रहूंगा। நான் தேவனுக்குள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பேன். तो हमारा आनंद किसके ऊपर बराबर, किसके ऊपर निर्भर है? நம்முடைய சந்தோஷம் எதை சார்ந்திருக்கிறது? जैसे मैंने कहा, सारी बातें जब सही चलती हैं उसके ऊपर निर्भर है, நான் சொன்னது போல எல்லாம் சரியா இருக்கும்போது அதன் மேலயா, या नहीं तो हम परमेश्वर के ऊपर मेरा आनंद निर्भर है। அல்லது தேவனை சார்ந்து என்னுடைய சந்தோஷம் இருக்கிறதா? मैं जब कभी दाऊद की उस प्रार्थना को जब भी मैं देखता हूँ, தாவீதின் ஜெபத்தை எப்பொழுதெல்லாம் பார்க்கிறேனோ, बहुत एक गहरे सच्चाई को उससे मैं प्राप्त करता हूँ, एक हिम्मत को मैं प्राप्त करता हूँ। ஆழமான ஒரு சத்தியத்தை, உண்மையை, தைரியத்தை அதிலிருந்து பெறுகிறேன். दाऊद ने जो बत्शेबा के साथ पाप किया, தாவீது பத்சேபாளோடு கூட பாவம் செய்தபோது उसको छिपाने के लिए कोशिश किया, அதை ஒளித்து மறைக்க முயற்சி செய்தான். लेकिन जब नातान भविष्यद्वक्ता आकर के उसको उसकी सारी बातों को उसको प्रकट किया था, ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனுடைய காரியத்தை வெளிப்படுத்தின போது, जरूर दाऊद एक राजा है தாவீது ஒரு ராஜாவா இருந்தான். और उस नातान नबी के साथ भी वो कुछ भी कर सकता था, அந்த நாத்தான் தீர்க்கதரிசியோடு தாவீது என்னவும் செய்து விடலாம். वैसे उसने नहीं किया। ஆனால் அப்படி செய்யாமல் अपने को तोड़ने के लिए परमेश्वर के सम्मुख में वो गिर जाता है, ஆனால் தன்னையை விட்டு கொடுத்து தேவ சமூகத்துக்கு விழுந்து விட்டான். और वहां एक ऐसी प्रार्थना को करता है, அவன் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் செய்கிறான். हे प्रभु उस उद्धार के हर्ष को मुझे दे दे। ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். उस प्रार्थना में एक रहस्य को मैं सीखता हूँ, அந்த ஜெபத்திலே ஒரு ரகசியத்தை நான் பார்க்கிறேன். एक राजा के लिए आनंद और सुख पाने के लिए क्या कमी रहेगी? ராஜாவுக்கு சந்தோஷம், மனமகிழ்ச்சிக்கு அதை பெற என்ன குறைவு? जो चाहे उसको मिल सकता है। என்ன விரும்பினானோ அதெல்லாம் கிடைக்கும். उसके बावजूद दाऊद एक इस बात को वो अंगीकार कर रहा है, அதற்கு பின்பும் தாவீது இதையே சொல்லுகிறான். हे प्रभु मेरे जीवन में सच्चे आनंद, सच्चा हर्ष, सुख इन बातों से नहीं, सांसारिक बातों से नहीं। ஆண்டவரே, எனக்குள்ளே உண்மையான மனமகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம் உலக காரியங்களினாலே அல்ல, आपका उद्धार में ही वो हर्ष को मैंने पाया है। உம்முடைய ரட்சிப்பிலேயே அந்த சந்தோஷத்தை நான் பெற்றிருக்கிறேன். इसलिए वो कहता है मेरे पाप के कारण मैंने उस उद्धार के हर्ष को मैंने खो दिया। அவன் சொல்கிறான், என் பாவத்த நிமித்தம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டேன். कहता है, हे प्रभु फिर से उसको मुझे लौटा दे। அவன் சொல்கிறான், திரும்ப எனக்கு தாரும். तो यहाँ देख सकते हैं हमारा आनंद संसार की चीजों में नहीं, परमेश्वर में ही पाई जाती है। இங்கே பார்க்கிறது என்ன? நம்முடைய சந்தோஷம் உலக காரியங்களிலே அல்ல, தேவனை சார்ந்திருக்கிறது. फिर से मैं उन 3 बातों को याद दिला के अंत करना चाहूंगा। திரும்ப 3 காரியங்களை ஞாபகமூட்டி முடிக்க விரும்புகிறேன். ईश्वरीय मनुष्य कौन है? ஒரு பக்தி அல்லது தேவ பக்தி உள்ளவன் யார்? जो आखिरी तक खास तौर से संकट और क्लेश में भी विश्वास योग्य रहने वाला। ஒரு மனிதன் கடைசி வரைக்கும், அதாவது உபத்திரவங்களிலேயும் கடைசி வரைக்கும் அவன்
faithful அல்லது உண்மை உள்ளவனாய் இருப்பான். is faithful amidst misery. और दूसरा एक ईश्वरीय मनुष्य कौन है? இரண்டாவது அந்த தேவபக்தி உள்ளவன் யார்? जो आखिरी तक और क्लेश और संकट में भी truthful यानी सच्चाई के साथ रहने वाला. அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலேயும் கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லுகிறவன் அல்லது பொய் பேச வாயை திறக்காதவன். और तीसरा एक ईश्वरीय मनुष्य कौन है? மூன்றாவது இந்த தேவபக்தி உள்ளவன் யார்? जो आखिरी तक वो खास तौर से क्लेश और संकट में भी परमेश्वर में आनंदित रहने वाला, who is delightful in the Almighty. கடைசி வரைக்கும் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள் களி கூறுகிறவன். और उसी का तीसरा विषय में आप देख सकते हैं, அதைத்தான் மூன்றாவது குறிப்பிலே நீங்கள் பார்க்க वो முடியும். दुख में परमेश्वर से दूर हुए बिना संकट के बीच में प्रभु में आनंदित होता है. துயரத்தில் தேவனை விட்டு விலகாமல் பிரச்சனையின் மத்தியிலும் கர்த்தரில் களி கூறுகிறவன். एक व्यक्ति के बारे में मैं कह के अंत करना चाहूंगा. ஒரு மனிதனை குறித்து சொல்லி முடிக்க விரும்புகிறேன். आज दुनिया में कई भाषाओं में बाइबल अनुवाद किया गया है. இன்றைக்கு உலகத்திலே अनेक மொழிகளிலே வேதம் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. और इन सारे भाषाओं में बाइबल अनुवाद किए जाने का एक कारण है. இந்த எல்லா கிட்டத்தட்ட மொழிகளிலேயும் வேதம் மொழிபெயர்க்கப்பட ஒரு காரணம் உண்டு. लोग परमेश्वर के वचन को दूसरों को अपने भाषा में देने के लिए परमेश्वर से प्रेरणा पाए. ஜனங்கள் தங்களுடைய மொழிகளிலேயே மொழிபெயர்க்க அல்லது மொழிபெயர்த்து கொடுப்பதற்கு தேவனால் ஏவப்பட்டார்கள். लेकिन ये सारे अनुवाद एक अनुवाद के कारण जल्दी से किया गया था. ஆனால் இந்த எல்லா மொழிபெயர்ப்புகளும் ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு நிமித்தமாக சீக்கிரம் நடந்தது. जरूर इब्रानी और यूनानी के बातों को पढ़ के अनुवाद करते हैं, எபிரேய கிரேக்கு மொழிகளை வாசித்து படித்த பின்புதான் மொழிபெயர்க்கிறார்கள். लेकिन उसके साथ एक इंग्लिश बाइबल, अंग्रेजी बाइबल बहुत जरूरी है. ஆனால் அதோடு கூட ஒரு ஆங்கில வேதாகமம் மிக அவசியம். जब तक इंग्लिश में अंग्रेजी में अनुवाद बाइबल ने किया नहीं गया था, எதுவரைக்கும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படவில்லையோ वो अन्य भाषाओं में अनुवाद को आसान नहीं बनाया. அப்பொழுது பிற மொழிகளில் மொழிபெயர்ப்பது எளிதல்ல. और इस अंग्रेजी बाइबल के अनुवाद के लिए परमेश्वर ने एक व्यक्ति को इस्तेमाल किया था. அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு என்று சொல்லி கர்த்தர் ஒரு மனிதரை பயன்படுத்தினார். उनका नाम है विलियम टिंडेल. வில்லியம் டிண்டேல் என்பவர். और उन समय की उस समय की बात कर रहे हैं நான் அந்த காலகட்டத்தை குறித்து பேசுகிறேன். जहां कलीसिया ने, रोमन कैथोलिक कलीसिया ने बाइबल के अनुवाद को ऊपर रोक लगाया था. அந்த காலகட்டத்திலே ரோமன் கத்தோலிக்க சபைகள் வேத மொழிபெயர்ப்புக்கு தடை விதித்தது. वहां लतीन भाषा में बाइबल उस समय उपलब्ध था. அப்பொழுது லத்தீன் மொழியிலே வேதாகமம் இருந்தது. उसे सिर्फ पढ़े लिखे पादरी वही पढ़ सकते हैं. அதை படித்தறிந்த பாதிரியார்கள் தான் வாசித்தார்கள். आम आदमी उन दिनों में बाइबल को पढ़ नहीं सकता. பொதுவான மனிதன் வேதத்தை வாசிக்க முடியாது. तो कहना था ये सिर्फ ऐसे पादरियों के लिए ही पढ़ने के लिए बाइबल है. அவர்கள் சொல்லி வந்த காரியம் இது பாதிரிமார்கள் வாசிக்கக்கூடிய வேதாகமம் மட்டுமே. उन दिनों में विलियम टिंडेल और कई लोगों ने उन दिनों के आम भाषा यानी अंग्रेजी में उसको अनुवाद करने के लिए कोशिश की. அப்பொழுது வில்லியம் டிண்டேல் இன்னும் சிலர் அந்த நாட்களிலே அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முயற்சி எடுத்தார்கள். इस कारण क्या हो गया, चर्च कलीसिया और इंग्लैंड का राजा वे सब के सब टिंडेल के विरोध हो गए. அப்பொழுது எல்லா சபையினரும் அதோடு கூட இங்கிலாந்தின் ராஜா டிண்டேலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். यहां तक कि उसको पकड़ के उसको मार डालने के लिए कई बार कोशिश की. அவரை பிடித்து கொன்று போட अनेक முறை முயற்சி எடுக்கப்பட்டது. इसलिए इंग्लैंड देश में से भाग के विलियम टिंडेल को यूरोप आना पड़ा. ஆகையால் இங்கிலாந்து டிண்டேல் அங்கிருந்து ஓடி யூரோப்புக்கு வந்தார். और वहां से जर्मनी देश तक उनको भागते भागते आना पड़ा. அங்கே இருந்து ஓடி ஓடி ஜெர்மன் நாட்டுக்கு வந்தார். और उनके पूरे उनकी यात्रा में वे बाइबल को इंग्लिश में अनुवाद करते करते रहे. அவருடைய அந்த பிரயாணங்களில் எல்லாம் அந்த வேதாகமத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொண்டே சென்றார். आपके और मेरे हाथ में जो बाइबल आया है अनुवाद होके, ये साधारण रीति से नहीं आया है. உங்களுடைய என்னுடைய கரங்களிலே ஒரு மொழியிலே நாம் வேதாகமத்தை வைத்திருக்கிறோமே, சாதாரணமாய் வரவில்லை. कई लोगों ने अपने जीवन को गवा के हमें इस परमेश्वर के वचन को हमारे हाथ में दिए हैं. अनेक தேவதாசர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கிரயம் வைத்து இந்த வேதாகமத்தை செய்திருக்கிறார்கள். विलियम टिंडेल आखिरी में पूरे बाइबल को अंग्रेजी में अनुवाद किए और उसको छपवाई भी किए. இந்த வில்லியம் டிண்டேல் முழு வேதாகமத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை அச்சடிக்கவும் செய்தார். और कई लोगों को उन्होंने वितरण भी किया था. अनेகருக்கு அதை
கொடுத்தார். जब वे आखिरी अनुवाद जब पूरा कर चुके थे, அவர் கடைசி மொழிபெயர்ப்பை செய்து முடித்த போது आखिरी में वो पकड़ा गए. கடைசியில பிடிக்கப்பட்டார். लगभग 16 महीना उनको जेल में बंदी गृह में बंद करा दिया गया. 16 ஆண்டுகள் அவரை சிறைச்சாலைக்குள்ளே அடைத்திருந்தார்கள். 16 महीना 16 months he was imprisoned. 16 மாதங்கள் அவரை சிறைக்குள்ளே வைத்தார்கள். और उनको कहा गया जो भी अनुवाद उसने किया सबको जलाने के लिए. அவரிடத்தில் சொல்லப்பட்டது நீர் செய்த எல்லா அச்சடிப்பு அல்லது மொழிபெயர்ப்பை எரித்துவிடும். उसके लिए विलियम टिंडेल ने इनकार कर दिया. அதை டிண்டேல் அவர்கள் மறுத்தார்கள். इस कारण आखिरी में 1536 में उनको मारा गया. ஆகையாலே 1536ஆம் ஆண்டு அவரை கொண்டு போட்டார்கள். साधारण तरीके से वे मारे नहीं गए. சாதாரண முறையிலே அவர் மரிக்கவில்லை. खंबा में उनको लटकाया गया, उसमें बांधे गए ஒரு தூணிலே அவரை கட்டினார்கள். और उनका गला घोंटा गया. அவருடைய கழுத்து அறுக்கப்பட்டது. वैसे ही लकड़ी सब लहा करके जिंदा वहां पे आग दराया गया. அப்படியே கட்டைகள் போடப்பட்டு விறகு கட்டைகள் போடப்பட்டு அதிலே அவரை உயிரோடு கூட எரிக்கக்கூடிய அளவிலே போட்டார்கள். बंदी गृह में जब विलियम टिंडेल जब थे, சிறைச்சாலைக்குள்ளே வில்லியம் டிண்டேல் இருந்தபோது उस समय उन्होंने एक बात को कहा था. அப்பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், उसको मैं पढ़ के मैं अंत करना चाहूंगा. அதை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். I call God to record against the day we shall appear before our Lord Jesus, that I never altered one syllable of God's word against my conscience, nor would do this day if all that is in earth, whether it be honor, pleasure or riches, might be given me. जिस दिन हम अपने प्रभु यीशु मसीह के सामने पेश होंगे, उस दिन की प्रत्याशा में मैं परमेश्वर के सामने अंगीकार करता हूं कि मैंने कभी भी अपने विवेक के खिलाफ परमेश्वर के वचन के एक अक्षर को भी नहीं बदला और ना ही इस दिन को करूंगा. अगर पृथ्वी पर जो कुछ भी है, चाहे वो सम्मान हो, आनंद हो या धन, मुझे दिया जाए. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் முன் நாம் தோன்றும் நாளின் எதிர்பார்ப்பில் இதை சொல்லுகிறேன். கர்த்தரின் வார்த்தையின் ஒரு எழுத்தை கூட என் மனசாட்சிக்கு எதிராக நான் ஒருபோதும் மாற்றவில்லை, இன்றைக்கும் மாற்ற மாட்டேன். பூமியில் உள்ள அனைத்தும் மரியாதை, இன்பம் அல்லது செல்வம் எனக்கு வழங்கப்பட்டாலும் கூட. विलियम टिंडेल उस हालत में भी कह रहे हैं, अगर संसार का सारा धन भी मुझे क्यों ना दिया जाए, सम्मान भी क्यों ना दिया जाए, तो भी मैं परमेश्वर के वचन से एक अक्षर को भी नहीं बदलूंगा. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா பொருட்களும் எனக்கு கொடுக்கப்பட்டாலும் தேவ வசனத்தின் ஒரு எழுத்தை கூட நான் மாற்ற மாட்டேன். कहते हैं मैं अपने उस विवेक के खिलाफ मैं इस कार्य को करूंगा ही नहीं. அவர் சொல்லான், என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். अगर विलियम टिंडेल हो सके, अगर वे उनकी बातों को मान लेते, उनका जीवन बच जाता. ஒருவேளை வில்லியம் டிண்டேல் அவர்கள் பேச்சுக்கு இடம் கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு சொன்னால் அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். लेकिन उन्होंने वहां समझौता नहीं किया. ஆனால் அங்கேயோ அவர் உடன்பாடு செய்யவில்லை. जिस परमेश्वर के वचन को उन्होंने अनुवाद किया, எந்த தேவ வசனத்தை அவர் மொழிபெயர்த்தாரோ उस वचन के आधारित जीवन जीने के लिए अपने को अर्पण भी किया. அந்த வசனத்தின் அடிப்படையிலேயே வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தார். इसी कारण उस साल में वो मारे गए. அந்த நாளிலே அந்த ஆண்டிலேயே அவர் மரித்தார். लेकिन उस खंबा में मरते मरते उन्होंने चिल्ला के एक प्रार्थना किया था. அந்த கொல்லப்பட்ட அன்று அந்த தூணிலே அவர் கதறி கதறி சொன்ன ஒரு காரியம், एक ही प्रार्थना उन्होंने किया था. ஒரே ஒரு ஜெபம் தான் அவர் செய்தார். Oh Lord, change the heart of the King of England. हे परमेश्वर, इंग्लैंड के राजा के हृदय को बदल दीजिए. ஆண்டவரே, இங்கிலாந்தினுடைய ராஜாவின் மனதை மாற்றும். जरूर परमेश्वर ने उनके प्रार्थनाओं को सुना. தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டது உண்மைதான். 1536 में टिंडेल का मृत्यु हुआ. 1536ஆம் ஆண்டிலே டிண்டேல் மரித்தார். 1540 में उनका अनुवाद किया उस बाइबल, इंग्लिश का बाइबल छापा गया. 1540 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த அந்த வேதாகமம் அச்சடிக்கப்பட்டது. कौन उसको छापा था? யார் அதை அச்சடித்தார்? इंग्लैंड के राजा ने छापा था. இங்கிலாந்தின் ராஜா தான் அதை அச்சடித்தார். इसलिए आप बाइबल में, वो पुराने बाइबल में इंग्लिश में देख सकते हैं किंग जेम्स वर्जन. ஆகையாலே அந்த பழைய ஆங்கில வேதாகமத்தில் பார்க்க முடியும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று. जो राजा ने उसको मार डाला, எந்த ராஜா அவனை கொன்று போட்டாரோ उसकी प्रार्थना ने उसको बदल दिया.
அவருடைய ஜெபம் அந்த ராஜாவை மாற்றியது. ये इसका मतलब अंत तक जब मैं अपने जीवन में सीधा और कराई के लिए अपने को मैं सौंपूंगा, நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் உத்தமத்துக்கும் உண்மைக்கும் ஒப்பு கொடுக்கும்போது ना केवल मैं अपने जीवन के द्वारा मैं परमेश्वर में स्थिर रहूंगा, நான் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனிலே நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல, दूसरों के लिए एक प्रेरणादायक मेरा जीवन बन सकता है। பிறருக்காக நான் ஒரு சாட்சியுள்ள முன்மாதிரியான வாழ்க்கை வாழ முடியும். आइए इन बातों के लिए अपने को अर्पण करें, இந்த காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ताकि हम आखिरी तक उस ईश्वरीय बातों में हम स्थिर रहने के लिए கடைசி வரைக்கும் அந்த தெய்வீக பக்திக்கு அடுத்த காரியங்களில் நிலைத்திருப்போம். आइए प्रार्थना करें। நாம் ஜெபிக்கலாம்.